லைஃப் டைம் சர்ச் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது ராகு இருக்கும் வீட்டதிபதி அப்படிங்கிற முறையில் பொதுவாக நம்ம பார்க்குறதுல என்ன கேட்டிங்கன்னாங்க, ராகு ஒரு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ராகு இருக்கும் வீட்டதிபதி எங்கு இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரியும் அந்த 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 அதிபதி என்ன பண்ண போகிறாரோ அதை மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. அந்த அதிபதி 2 வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மிதுன லக்னமாக இருந்து ராகு 5 துலாத்தில் இருந்து 12 சுக்கிரன் இருந்தால் இந்த 12ஆம் வீட்டு அதிபதி பலனாகத்தான் அவர் ராகு பண்ணுறாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்தை எடுத்துக்கொள்வாங்க. துலாலக்கணமாக எடுத்து அந்த துலாலக்கணத்துக்கு 2ஆன விருச்சிகத்தில் ராகு இருக்க இந்த ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விட கிடைக்கும். இப்போ ராகு விருச்சிகத்தில் இருக்கிறாருங்க, துலாம் லக்னங்க. துலாம் லக்னத்தை பொறுத்த மட்டும் இதையும் முதல்ல ஒரு பார்த்துக்கணும். நம்ம அடிக்கடி லக்னத்திற்கு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறாரா இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இடையில எப்போவுமே அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே லக்னத்திற்கு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறாரா, லக்னத்திற்கு கெட்ட ஒரு வீட்டில் இருக்கிறார், இதாங்க கணக்கு. லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு அவர் பகைவராக வரக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். அதுக்காக அதை முழுசாக எடுத்துக்க முடியாது. ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுக்காக அந்த முழுசாக அந்த பாயிண்ட் எடுத்துக்கக்கூடாது, அதுவும் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 ராகு இருக்கிறாருங்க. இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் அடுத்த கேள்வி வரும். அடுத்து வரும்பொழுது இந்த செவ்வாய் மேஷத்திலே இருந்துட்டாருங்க. மேஷத்திலே இருக்கும்போது 2 7 செவ்வாய் அவர் 7லே இருக்கிறாருங்க. அதே சமயம் கலஸ்தரஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு தவறு. அதுக்கு அடுத்தபடியாக ராகம் இருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி, எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது வருது. ராகு இருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ராகு திசையை பற்றி தான். அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் நம்ம பேச முடியும். அப்படி பேசும்போது ராகு திசை அப்படின்னு வரும்போது இந்த செவ்வாய் ஆட்சிங்க. இப்படி இருக்கும்போது இந்த ராகு திசை எப்படி பண்ணும் அப்படின்னா, செவ்வாய் ராகு வீட்டு அதிபதி ஆட்சி ஆகிட்டாருங்க, அவர் யோகத்தை கொடுக்கணுங்க. இதுதான் நம்ம பொதுவாக பேசுகிறோம். ராகு இருக்க வீட்டு அதிபதி ஆட்சி அப்படின்னா யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள கால்குலேஷன் எப்படி வரும் எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே ஒரு சில கிரகங்கள் ஆட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், உச்சம் பெற்றால் நல்லாயிருக்கும், பரிவர்த்தனை நினைச்சா நல்லாயிருக்கும். இது பொதுவான எதுவும் எல்லாரும் நம்ம பேசுகிற விஷயம். ஆனால் அதே சமயம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே நட்பு வீடுகளில் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறது எத்தனையோ இருக்குது ஜாதகங்கள். அது நம்மளுக்கு தெரியாது. பொதுவாக நார்மலாக கிரகங்கள் இருந்துட்டாலே நல்ல யோகம் அமைப்பு தாங்க. இப்போது நம்ம இந்த அமைப்புக்கு எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. 2ல் ராகு 7ல் கேது இருந்து 8ல் கேது 7ல் செவ்வாய் வரான்னு. இப்போ இதனுடைய அமைப்பு எப்படி வருது, இதனுடைய திசை வந்தால் ராகு திசை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும், பாவக்கிரகங்கள் பார்த்தா எப்படி வரும், பாவக்கிரகங்கள் பார்க்கலைனாலும் இந்த ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த லக்னத்திற்கு 2 7 தனஸ்தானத்துக்கும் கலசஸ்தானத்துக்குமாக 7ல் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா இவர் எந்த பலனையும் வழங்குவார்? 2 பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 7 பலனை 2ஆம் வீட்டிலிருந்து செய்வார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டானதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, துலாம் லக்னங்க. துலாம் லக்னத்திற்கு 2ல் ராகுங்க, 3 4 5 6 7ல் செவ்வாய், 8ல் கேது. ராகு 2ல் இருந்தால் கேது 8க்கு வந்துடுவார். அப்படி இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு திசை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற குரு இருக்கட்டும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இதை பார்த்துருவோம். ராகு இங்கே இருக்கிறாங்க, ராகு இருக்க வேண்டிய ஆட்சிங்க. இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ 2ல் ராகு இல்லை, 7ல் ராகு இருக்காருங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். செவ்வாய்க்கு என்னென்ன பார்வை அதோட இருக்கு இல்லைங்க. 1 2 3 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 1 2 3 4ஆம் பார்வையாக 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். பார்த்து அதுக்கடுத்தபடியாக 5 6 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். இதையும் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக 7ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார். 8ஆம் பார்வையாக ராகுவையும் பார்க்கிறார். இதுதான் இப்போ பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த 2 7 நல்ல ஸ்தானம், இந்த இடத்துக்கு அவர் செவ்வாய் நல்லவர் கிடையாது. 2 7 வந்தாலும் அவர் பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை. இவர் மாரகாதிபதியாகவும் வருவார். 2 7 மாரகாதிபதியாகவும் இவர் வருவார். வரும்பொழுது இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, 8ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவை பார்க்கிறார். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பொதுவாக செவ்வாய் சனி பார்க்கக்கூடாது, ராகுவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் இவர் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து 8ஆம் வீட்டை தான் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த பலன் யாருக்கு உண்டுனா எல்லா கிரகங்களுக்கும் இல்லை.
செவ்வாய்க்கு மட்டும்தாங்க அந்த யோகா அந்த அமைப்பு இருக்கு. செவ்வாய் மட்டும்தான் தன்னுடைய இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டை பார்க்கக்கூடிய பலன் வந்து செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அவங்க வேற வீட்டில இருந்து அவங்க வீட்டை பார்க்கலாம், ஆனால் தான் வீட்டில இருந்தே தான் வீட்டை யாராலையும் பார்க்க முடியாது. தான் வீட்டில இருந்தே தான் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் மட்டும்தான். அவர் 8ஆம் பார்வையாக செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது இந்த ராகு திசையானது எப்படி பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பது அவர் பெரிய யோக பலனை கொடுக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2னுடைய 8 7னுடைய பலனை 2ல் இருந்து ராகு செய்வார். அப்ப என்ன செய்வார்? அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம்ல. கலஸ்திரஸ்தானத்தில் பிரச்சனை பண்ணுவார். வேற என்ன? கலஸ்திரஸ்தானத்தில் பிரச்சனை பண்ணி குடும்பத்தை 2ஆம் வீட்டில் பார்ப்பதால் 2ஆம் வீட்டுக்கு பலன்களையும் கெடுப்பார். அப்ப என்னாச்சு? கல்யாணம் பண்ண வச்சு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்ல வரல. கல்யாணம் ஆகும், ஆகி அவங்களுக்கு சேர்ந்து இருக்க விடாம பிரிச்சம் கெடுத்துடும். இதுதான் இதனுடைய அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த குரு பொதுவாக நான் போட்டிருக்கேன், இதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, இந்த குருவை எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, குரு 1 2 3 4 5 6 7 8 9ஆம் பார்வையாக குரு ராகுவை பார்த்துட்டாருங்க, நல்ல யோகம் தானேங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பொதுவாக நம்ம பேசும்போது வர ஒரு வார்த்தை. நல்லது தானேங்க, நீங்க குருவையும் இங்கே போட்டிருக்கிறீங்களேங்க, அந்த குரு பார்த்தா ஏன் குருவை போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குருவும் போட்டிருக்கேன், அவர் நல்லது தானங்க பண்ணுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவோம். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், 9 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள். இருக்கும் இடத்தை பொறுத்துத்தான் யாரா இருந்தாலும் நல்லவர்களா கெட்டவர்கள். இவருக்கு சுப கிரகம்னு பேர் தான், இவருக்கு பாப கிரகம்னு பேர் தான். ஆனால் லக்னத்தை பொறுத்த மட்டும் அவங்க யோகத்தையும் கொடுப்பாங்க, கெடுதலையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதை போட்டிருக்கேன். இப்போ வந்து 9ஆம் பார்வையாக ராகுவை பார்த்தாலும் இந்த செவ்வாய் பார்த்த விட மோசங்க இந்த குரு பார்த்தது. இதுதான் இதில் மெயின் பாயிண்ட். சொல்றதுக்காக தான் நான் அந்த குருவை நான் இங்கே வச்சு போட்டிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 2 3 4 5 6 3 6 கூடையவராக குரு வந்து அவர் 6ஆம் வீட்டிலிருந்து ராகுவை பார்த்தால் போதும், அவ்வளவுதான். இந்த குரு மொத்தமாக கெடுத்துட்டு வர ராகு. ஏன் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 3 6 கூட மகா கெட்டவர். ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேஷ லக்னத்திற்கு 1 2 3 4 5 6 3 6 கூடிய புதன் மகா கெட்டவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த லக்னத்திற்கு மோசமான கிரகமாக இந்த குரு வந்துடுவார். இந்த குரு வந்து பார்த்துட்டாருன்னா மொத்தமாக கெடுத்துருவார். இவருடைய பொருளாதாரத்தில் கூட நிலையான பொருளாதாரம் அமைய விட மாட்டார், எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுவார். இப்போ வந்து உதாரணத்துக்கு இவங்க வந்து இதில் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இங்கே இருக்கிறாருங்க, அதாவது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்தால் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். கரெக்டாக எப்போ 10லேருந்து 17 வயசுக்குள்ள, 17 வயசுக்கு அப்புறம் ராகு திசை ஆரம்பிச்சோம். கரெக்டாக கல்யாணம் வர நேரமாக இருக்கும். அப்படியே கெடுத்து குடும்பத்தை உருவாக்கி குடும்பத்தோடு இருக்கக்கூடாது. என்ன காரணம்? இந்த குருவின் பார்வையும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன். முக்கியமான காரணம் எதுக்காக போட்டிருக்கேன்னா, இந்த குரு இல்லாமல் பேசினாலும் கெடுதல்கள், குருவை போட்டால் அதிகம், கெடுபலன்கள் அதிகம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. குரு வலுக்கக்கூடாது, இந்த லக்னத்திற்கு குரு வலுக்கக்கூடாது. குரு வலுத்தது தப்புன்னு சொல்றதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு தப்புன்னு சொல்றது இந்த ராகுவை பார்த்தது. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், குரு பார்த்துட்டாருங்க ராகுவை, சூப்பரா இருக்குதுங்க, அந்த வீட்டதிபதியும் நீங்க சொன்ன மாதிரியே 8ஆம் பார்வையா பார்த்துட்டாருங்க, சூப்பரா இருக்குங்க ராகு சார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் 2 7 மாரகாதிபதி, அந்த வீட்டதிபதி, இந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங் ஆகிறதெல்லாம் பிரச்சனையே வருது. இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்ட்ராங் ஆகுறதுலையும் பிரச்சனை வருது. முதல்ல இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்த்து குருவும் பார்த்து சந்திரனும் பார்த்துருவாங்க. ஏன்னா இவர் என்ன ஆயிடுவாரு, 10 கூடையவர், அவங்க எல்லாரும் சேர்ந்து ராகுவை பார்ப்பாங்க. அதாவது இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்க எல்லாம் சேர்ந்து ராகுவை பார்ப்பாங்க. சந்திரன் இப்போ இங்கே இருந்துட்டாருங்க, நேராக ராகுவை பார்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்? கெடுபலன்கள் அதிகமாகும். நம்ம சொல்லுவோமே, சுபக்கிரகங்கள் பார்த்தா யோகத்தை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு. இந்த இடத்துல அது வர்றதில்ல, அந்த யோக அமைப்பை கொடுக்கல, சேரவே விடாது. கல்யாணம் ஆகி பிரிவினையை கொடுத்துருவார். மறு கல்யாணமா ஆக விட மாட்டார். மறு கல்யாணம் ஆகணும்னா சூரியனை பொறுத்திருக்குது. சூரியன் எந்த அளவில் இருக்கிறாரு அதை பொறுத்திருக்கு. சூரியன் இங்கேயே இருந்துட்டாருன்னா மறு திருமணத்தை கொடுத்துருவார். பல பிரச்சனைகளை கொடுத்துருவார் இந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள. இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த ராகு இங்கே இருந்துட்டாருங்க, ஆட்சி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம்ல, அதுக்காக நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன்.
அதே சமயம் இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாத குரு வந்து சுத்தமாக ஆகாதவர். அதையும் நீங்கள் பாயிண்ட்ல எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். குரு இங்கே இருந்துட்டாருங்க, நீங்கள் என்னங்க எப்படி சொல்லுவீங்க? இங்கே இருந்தாலும் அந்த மாதிரியே பார்த்துருவாரு. குரு மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறது, பார்க்கக்கூடாது அவ்வளோதான். குரு வந்து பார்த்துடக்கூடாது, ராகுவோ பார்த்துடக்கூடாது. குரு யாரையுமே பார்க்கக்கூடாதுங்க போதும் அந்த ஜாதகத்தில், இந்த லக்னத்துக்கு. அது ஒரு பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம ராகுவை பற்றி பேசுறதுனால குருவை பற்றி நான் பேசலை, இருந்தாலும் குரு பேச வேண்டியது வந்ததுனால நான் சொல்கிறேன். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுவும் ராகு இருக்கு வீட்டதிபதி பொருத்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள். யோக பலன்கள் எப்படி இல்லை, வேற வீட்டில் உட்காந்து கூட யோக பலன் கொடுப்பாங்க. அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே சமயம் இப்போ இந்த சந்திரனும் குருவும் பார்ப்பது கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் சனி இங்க இருந்துட்டாருங்க, 4 5 குடையவர். இவர் எந்த வீட்டோட தொடர்பு கொள்றாரு? 4ஆம் வீட்டோட தான் தொடர்பு கொள்றாரு. 5 6 8 5ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிடறாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியின் பார்வையும் ராகுவுக்கு வரும். இந்த சனியின் பார்வை ரொம்ப கெடுக்காது. ஏன் கேட்டீங்கன்னா 4 5 குடையவர் ஆகி 12 இருக்கிறார். அது பெரிய கெடுதலை கொடுக்காது. இருந்தாலும் இந்த குரு சனியை பார்க்கக்கூடாது, அது ஒரு பார்வை இருக்கு. அதையும் நம்ம பார்த்தோம்னா தான் அடுத்த முடிவுக்கு நாம வர முடியும். பட் தேங்க்ஸ்.